சார் அப்படின்னு நன்றி. தமிழ் சைவ மாநாட்டில் அற்புதமான இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு முதற்கனை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழை உயிராக நினைத்து, தமிழையை சுவாசித்து, தமிழ் கடலில் மூழ்கி முத்தெடுத்து அற்புதமான இந்த சபையை நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த சான்றோர்களை அடங்கி எங்கள் நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்குகிறேன். சிவநெறி காட்டும் வாழ்க்கை நெறி. ஐயா, இல்லறம் என்பது ஒரு சின்ன வட்டம். அந்த வட்டத்துக்குள்ள தன் வீடு, தன் குழந்தை, தன் கணவன், தன் உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே அவங்க அடங்கி அந்த இல்லறத்தில் ஈடுபட்டு முக்தி நிலையை அடையவில்லையா அந்த காலத்துல அப்படின்னு நீங்க கேட்கிறீங்க இல்லையா? கண்டிப்பா அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த இல்லறம் என்பது அதுல ஒரு சின்ன பட்டு ஒட்டிட்டு இருக்கும். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இது இல்லறத்தில் எல்லாருமே இருக்கிற பிரச்சனை தான். ஒண்ணுமே இல்லை. நீங்க சொன்னீங்க ஒரு சின்ன கருத்து வேறுபாடு நிறைய வரும் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா? அதுல ஒரு டூர் போறதுக்கு பிளான் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 நாள் முன்னாடி மிக சந்தோஷமா டூரெல்லாம் பிளான் பண்ணி நல்லா கிளம்புவோம். கரெக்டா காலையில கிளம்புற அன்னைக்கு எடுத்து வச்சியா இதை எடுத்து வச்சியா அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்துட்டு காலையும் உட்காந்துருவோம். நாங்க போய் சேர்ந்துருவோம். சேர்ந்த பிறகு பார்த்தோன்னா ஒரு பேக் மிஸ் ஆயிருக்கும். உடனே உன்னதானே எடுத்து வைக்க சொன்னேன், ஏன் நீங்க எடுத்து வைக்க கூடாதா? அதாவது இதே மாதிரி மாறி 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 அப்படியே முகத்தை பார்த்து எப்படா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்துல அந்த டூரோட சந்தோஷமே போயிடும். அதாவது நல்ல கணவன் மனைவியா இருந்தா கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லா வீட்லையும் வரதான் செய்யும். அப்படி வரும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா தோணும்? பேசுறீங்கல்ல, நான் ஒரு 10 நாள் உங்களை விட்டுட்டு போனாதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எண்ணங்கள் என்ன தெரியுமா போவோம்? 10 நம்ம அங்க போயிருக்கவே மாட்டோம். ஆனா 10 நாளைக்கு நாம எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல போய் அவங்க திரும்பி நம்ம சமாதானப்படுத்த வர மாதிரி ஒரு நம்மளுடைய எண்ணங்கள் அவ்வளவு வேக வேகமா போய் அந்த மாதிரிதான் இருக்கும் இல்லறம் என்பது. இல்லறத்துல பிரச்சனைன்றது எந்த ரூபத்துல எப்படி வரும்னே தெரியாது. இதுதான் இல்லறம். இப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. செல்வம், பதவி, உறவு இவைகள் எல்லாம் நிறைய இருந்து ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த அத்தனையும் இழந்து விட்டு ஒரு விரக்தியில போய் வருவது துறவு அல்ல. இது அத்தனையும் இருந்து அத்தனையும் துறந்து விட்டு வரோம் இல்லையா? அதுதான் துறவு என்கிறார். யாதனின் யாதனின் நீங்கியானோதல் அதனின் அதனின் இல்லன். எந்தெந்த பொருளை எல்லாம் நாம் ஆசைப்படுகின்றோமோ அந்த பொருளில் வரக்கூடிய அந்த துன்பத்தை நினைச்சு பார்த்துட்டோம்னா அது ஆசைப்பட மாட்டோமா அப்படின்றாரு. ஐயா, முதல் படிநிலை இல்லறம் தான். நான் ஒத்துக்கிறேன். பிரம்மச்சரியம், பிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையோட படி நிலைகள் இல்லைங்களா? இதுல முதல்ல எந்த புள்ளியில ஆரம்பிச்சாலும் அடுத்து எங்க போய் முடியுமோ தெரியுமா? துறவரங்களை தான் முடியும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நிறைய பொருள்ல அந்த பற்று எல்லாம் நீங்கிடும். அது இயல்பா எல்லாருக்குமே இருக்கிறது தான். அப்ப துறவரம் என்பது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, துறவரம் என்பது உண்மை நிலையை உரத்த குரலில் பேச வைக்கும். எந்த பாகுபாடு இல்லாமல் நியாயத்தை நிலைநாட்ட வைக்கும். ஏன்னா அவர்கள் மக்களுக்கு நன்மை செய்ய பிறந்தவர்கள். எப்படி நான் சொல்றேன்னா, அவர்களுக்கு எந்த விருப்பம் இருக்காது. நியாய தர்மம் பார்த்து அவர்கள் அதை பண்ணுவாங்க இல்லையா? அதனால்தான் துறவரம் சிறந்தது அப்படின்னு சொல்றேன். துறவிகளை பொறுத்தவரை நிறைய நூல்கள், பாடல்களில் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஐயா சொன்னாரு திருமூலர், உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. கைலாயத்திலிருந்து ஒரு யோகி வரும் பொழுது சாத்தனூர் அப்படின்ற ஒரு இடத்துல நிறைய பசுமாடுகள் அழிஞ்சிட்டு இருக்கு. பார்த்தா ஒரு மூலன் அப்படின்ற ஒரு இடையை அந்த இடத்துல இறந்து கிடக்குறான். அவருக்கு பார்த்தவனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தன்னுடைய உடலை ஒரு மரத்தடியில வைத்துட்டு அவர் கூடு விட்டு கூடு பாயிறார். அப்படி வாழ்ந்து மிக சிறந்த ஒரு துறவி ஆகி அவர் நிறைய விஷயங்கள் சொல்றார். அந்த திருமந்திரம் அப்படின்ற ஒரு நூல் வாழ்க்கையோட ரகசியத்தை சொல்லக்கூடிய நூல். நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கக்கூடிய நூல். அதுதான் அதுல மிகையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். உடம்பினை உன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்கு உள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுக்கு உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று இருந்து உடம்பினை யான் ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் சொல்லக்கூடியதுக்கு நேரம் இல்லை. திருமூலரை பற்றி சொல்லணும் அப்படின்னா உடல் உயிர் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உடலும் உயிரும் இறைவன் குடிகொண்டுள்ளான், அதை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார். இருந்து துறவரம் மேற்கொண்டவர்கள் இந்த வாழ்க்கை நெறியை தான் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன் இப்ப
கும்பாபிஷேகம் நடந்துச்சு. நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஒரு கோவில்ல கும்பாபிஷேகத்துக்கு ஒருத்தர் பணம் கொடுத்தார். ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டார், லாரி நான் ஒரு 25,000 கொடுத்தேன், 50,000 1 லட்சம் எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க, அப்படி கொடுத்துருக்கேன், ஆனா என்னை வந்து மேலே ஏற்றவே விடலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அதாவது அவருக்கு வந்து அந்த மேலே ஏறி தன்னுடைய நான் பணம் கொடுத்ததால என்னை மேலே ஏற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படி அவருக்கு அந்ததால வருத்தப்பட்டார் அவரு. எனக்கு டக்குன்னு வேற ஒரு ஞாபகம் வர, திருநாவுக்கரசருடைய பெயர்ல தண்ணீர் பந்தல் அமைச்சார் இல்லையா, அன்னதான சத்திரம்லாம் அமைச்சார் இல்லைங்களா, அப்போதையடிகள் ஞாபகத்துக்கு வந்தார். அந்த மனுஷன் இல்லறத்தில் இருந்தவர் தான். நான் இல்லறத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, அதுக்கு சொல்றேன். நான் இல்லறத்தில் இருந்தவர்கள் தான், ஆனா அவரு அடியாருக்கு அடியவரா இருந்தார். அந்த அப்போதையடிகள் திருநாவுக்கரசரையே அறியாதவர் இல்லைங்களா, அறியாதவர், யாருமே தெரியாம அவர் பேர்ல இருக்க அந்த பற்று காரணமாக அவர் வந்து அத்தனை விஷயங்களையும் அவர் செஞ்சுட்டு வர்றாரு. திருநாவுக்கரசர் வரும்பொழுது அவருடைய பெயரை எல்லா இடத்துலையும் பார்க்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, யார் நம்ம பெயரை வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போதையடிகளின் பெயர்களை சொல்கிறார்கள். அவர் போகிறாரு, யாரோ சிவனடியார் வந்திருக்கார் அப்படின்ற மட்டும்தான் அவருக்கு தெரியுது. ஏன்னா அந்த காலத்துல என்ன இருந்தது, போட்டோ அனுப்பலாமா முடியும், யாருமே என்னன்னே தெரியாது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இல்லறத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த துறவரிகளை மதித்து அவர்கள் பெயரை தன்னுடைய தொண்டினை அவர்கள் செய்துட்டு இருந்தாங்க. இது ஒண்ணுக்கு தான் அந்த அப்போதையடிகளை எடுத்துப்பாங்க. அதாவது ஒரு 25,000 கொடுத்ததுக்கு நம்ம இன்னைக்கு வருத்தப்படுறோம் இல்லைங்களா, அந்த தொண்டு ஏன் அது இறைவனுக்கு போகட்டுமே அப்படின்னு நினைக்காம நான் மேலே ஏறல அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அந்த இல்லறத்தை சார்ந்தவர்களுக்கு வருது. அதே இல்லறத்தை சார்ந்தவர் தான் அப்போதையடிகள் அற்புதமாக அந்த திருநாவுக்கரசரை வந்து அடிபணிந்து அவர்களுக்கு வந்து என்ன பண்றாரு, அவருடைய பெயரை ஒரு தொண்டு செய்யறாரு இல்லையா, அதை தான் நம்ம பார்க்கணும். விவேகானந்தர் ஒரு புரட்சி துறவின்னு சொல்லலாம் இல்லைங்களா, இளைஞர்களின் எழுச்சி மிகு நாயகனாக அவர் விளங்கியவர். இந்தியாவின் மரியாதையை உலக அளவில் அவர் அறிய செய்தவர். ஒரு நாள் அம்மா கிட்ட கேட்கிறாரு, அம்மா நான் துறவி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, சரி உள்ள போய் ஒரு கத்தி இருக்காது எடுத்துட்டு வா அப்படின்றாங்க. அதே மாதிரி அந்த கத்தியை அவர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நீ போ அப்படின்றாங்க. அடுத்த நாளும் நான் துறவி ஆகணும், போய் அந்த கத்தியை எடுத்துட்டு வா. இதே மாதிரி ஒரு 7-8 நாட்கள் அப்படி போயிட்டே இருக்கு. ஒன்றும் புரியல, அம்மா வந்து கத்தியை எடுத்துட்டு வாங்குறாங்க, ஆனா ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு 10 நாள் கழிச்சு 10வது நாள் திரும்பி கத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு அம்மா சொல்லும் பொழுது கத்தியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்ப கொடுக்கும் பொழுது அப்பா அம்மா சொல்றாங்க, இனி நீ துறவி ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன தெரியுமா, அந்த கத்தியை அவர் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அந்த முனை பக்கத்தை வந்து எதிர்த்துல இருக்கிறவங்களை பாக்குற மாதிரி அந்த கத்தியை அம்மா கிட்ட கொடுத்திருக்கார். அந்த பாதுகாப்பான பகுதி அவர் பக்கம் இருந்திருக்கு. இது தொடர்ந்து நடந்து அந்த 10வது நாள் அந்த எதிர்முனையை வந்து தங்கிட்ட வச்சுட்டு அந்த கைப்பிடி அவங்க அம்மா கிட்ட போச்சு. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, நீ இனிமேல் துறவி ஆகலாம் நான் சொன்னேன் இல்லையா, என்ன காரணம் தெரியுமா, அதுக்கு தன்னலம் பாராமல் உன்னுடைய பாதுகாப்பு நினைச்சுதானே நீ அந்த கத்தியை கொடுத்த. இன்னைக்குதான் உன்னுடைய மனதுல அடுத்தவங்களுடைய நலத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அப்படி இருக்கிறதால நீ துறவி ஆகலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்லியிருக்கார்கள். இப்படி ஒரு மிகச்சிறந்த துறவிதான் நமக்கு ஒரு வாழ்க்கை நெறியை நமக்கு போதித்திருக்காங்க. துறவினால் என்ன கிடைக்கும் என்பதை விட துறவினால் மனித சமுதாயத்திற்கு என்ன கொடுக்கலாம்னு ஒருத்தர் யோசிச்சார். அதாவது சோழ மன்னனுக்கே அவர் என்ன பண்ணார், கடன் கொடுக்கிற அளவுக்கு இருந்தவர் அவர். இந்நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு சத்திரத்துல பிச்சை எடுத்து உண்கிறார். அதாவது துறவரம் மேற்கொண்ட பிறகு மாடு வாராது, கன்று வாராது, மனைவி வரமாட்டாள், மகன் வரமாட்டான், தேடிய செல்வங்கள் வராது, ஆடை ஆபரணம் வராது. அப்புறம் என்னதான் வரும் அப்படின்னா, நீ பண்ண பாரு புண்ணியமும் பாவமும் அது மட்டும்தான் உன்னை தேடி வரும் அப்படின்ற. யாருக்கு தெரிஞ்சது இல்லைங்களா ஐயா, நீங்க சொன்ன பட்டினத்தார் தான். இப்படி நிறைய துறவிகள் நமக்கு வாழ்க்கை நெறியை பற்றி ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்லறத்தில் இருந்ததை விட துறவிகளால் தான் நம்முடைய வாழ்க்கை நெறி மாறிக்கொண்டிருக்கிறது. வாழ்ந்து விட்டு வா என்றார் கடவுள், வாழ்ந்து விட்டேன் வருகிறேன் அப்படின்றார் துறவி. அதாவது ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல நம்ம தண்ணி எடுத்துட்டு போய் சுவாமி கிட்ட வச்சு அதை வந்து பூஜை பண்ணி அப்படி வரும்பொழுது அந்த சாதாரண தண்ணீர் தீர்த்தமாகிறது இல்லைங்களா. நம்மளுடைய உணவு படைப்போம், நாம சமைச்சதுதான், அது பிரசாதமாகிறது இறைவன்கிட்ட போயிட்டு வரும் பொழுது. அதே மாதிரி பழங்களும் பிரசாதமாகிறது. இப்படிதான் துறவிகளும் இறைவனிடத்தில் பற்று கொண்டு அவர்கள் இறை நிலையை
அடைகிறார்கள். இன்னைக்கு இல்லறத்தில் இருக்கவர்கள் கூட துறவிகளை நோக்கி தானே ஆசை பெற போறாங்க. துறையில் அவர்கள் வரையிலே இவர்கள் தானே சென்று வருகிறார்கள். இப்படி பெரும்பான்மையான சைவ சமயத்தில் பார்த்தீர்கள் என்றால் பெரும்பான்மையானவர்கள் வாழ்க்கை நெறியில் சிவநெறியில் நமக்கு அதாவது உபதேசித்து சென்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறவரம் மேற்கொண்டவர்கள் என்று கூறி அற்புதமாக